பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேர்ட் செமஸ்டர்லேருந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரியோட கண்டினியூவேஷனாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட், அதில் விஸ்காசிட்டியோட டீப்பாக சம்ஸுமே சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் என்ன கொஞ்சம் தியரி பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம சம்ஸ்க்கு போகலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளூயிட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் நியூட்டோனியன் ஃப்ளூயிட், செகண்ட் ஒன் நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட், தென் non-Newtonian fluid where viscosity is greater than 1, that one is viscosity is less than 1. So ideal plastic fluid, right, இதெல்லாம் தான் different type of fluid. இந்த நியூட்டோனியன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து விஸ்காசிட்டியில shear stress is proportional to shear strain அப்படின்னு பார்த்தோம், கிளியரா? ரைட். ஸோ அப்போ இந்த விஸ்காசிட்டியில வந்து நீங்க shear stress is proportional அப்படின்னா அந்த ஸ்லோப் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா சொல்ல போனா the Newtonian fluid is fluid which is going to obey the Newton's law of viscosity. கிளியரா? ஸோ என்னென்ன டைப்ல என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஐடியல் ஃப்ளூயிட். இந்த ஐடியல், இந்த எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்துருப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், ரைட்? ஐ ஸ்டில் ரிமெம்பர் வென் எக்ஸ்பெக்டேஷன், ரைட்? நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த ஐடியல் ஃப்ளூயிட். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படி ஒன்று கடல்லே இருக்காது, கிளியரா? So fluid which is incompressible, having no viscosity is known as ideal fluid. So அது கம்ப்ரஸ் ஆகக்கூடாது, விஸ்காசிட்டி இருக்கக்கூடாது, சரியா? இந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன்ல வந்து நிக்காம பேசணும், நிறுத்தாம பேசணும், நான் ஃப்ரீயா பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் நான் லிஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பட் எல்லா தேவையெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ த ரியாலிட்டி இஸ் there is nothing called as such as that fluid that is with no viscosity, incompressible, இப்படி irrotational இப்படிலாம் யோசிப்போம். So an ideal fluid is which is not a real, but என்னோட எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்றது. அப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் கட்டாயம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, க்ளோசர் டு தி எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதிர்பார்த்ததுல எவ்வளோ மேட்ச் பண்ண முடியுதோ அவ்வளோ மேட்ச் பண்ணிப்போம், அவ்வளோதான். கிளியர்? So the next one is real fluid. A fluid with viscosity is known as a real fluid. All fluids are real fluid. So வந்து எல்லாமே ரியல் fluid தான், கனவுல தான் இமேஜினரி fluid வரும், ரைட்? An ideal fluid. Newtonian fluid. So these fluids follows Newton's viscosity equation. நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரியே mu வந்து is a constant, right? Mu does not change with rate of deformation. So mu is a constant. For example, mu equal to tau equal to mu du by dy, correct? Where my mu is a constant, it is the viscosity property, viscous property of the material. Non-Newtonian fluid, the fluid which does not follow a linear relationship, right? Shear stress and rate of deformation, right? For example, இங்க mu வந்து எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும், right? So இதுதான் வந்து நான் நியூட்டோனியன் fluid. Compressibility. So ability, இந்த வார்த்தையிலே அதோட டெஃபினிஷன் ஆக்சுவலா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. The ability of a material to get compressed, right? We call it as compressibility. So the ability of a material to compress அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகும். இப்போ ஈஸியா கம்ப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? சில டைம் நம்ம வீட்டுல எல்லாம் சில பொருள் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஜைலான பொருளா இருக்கும், தொடதான் சேவம் உடஞ்சிடும், நான் எதுவுமே பண்ணலடா அப்படிம்போம், கிளியரா? ஸோ அந்த மாதிரி நம்ம லெஸ் எஃபர்ட் கொடுத்து ஈஸியா கம்ப்ரஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஹை கம்ப்ரசிபிலிட்டின்னு அர்த்தம். சிலதெல்லாம் வந்து கம்ப்ரஸ் பண்றதுக்கு படாத பாடுபடணும், சரியா? ஸோ அதுக்கு வந்து ஹைலி லோ கம்ப்ரசிபிலிட்டி, ஈஸியா கம்ப்ரஸ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ கம்ப்ரசிபிலிட்டி, கம்ப்ரஸ் ஆன மெட்டீரியல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? வால்யூம் சேஞ்ச் ஆகும், கரெக்டா? ஸோ whenever there is a change in volume due to the external pressure, which is called as a compressible material. ஸோ கம்ப்ரசிபிள் அப்படிங்கும்போது ஆக்சுவலா டிக்ரீஸ் ஆகணும் பர்டிகுலரா, கரெக்டா? ஸோ when the fluid subjected to a pressure increases, the volume of the fluid decreases. It is known as compressibility, the ability of a material to get compressed. இது வந்து ஆக்சுவலா பல்க் மாடுலஸோட ரெசிப்ரோக்கல். ஸோ 1/k தான் கம்ப்ரசிபிலிட்டி சின்னு சொல்லுவாங்க. 1/k where k is bulk modulus, ரைட்? ஸோ பல்க் மாடுலஸ் அப்படின்னா என்ன? அப்போ அப்படியே உள்டா, ரைட்? இது கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா கதை தான். ஸோ பல்க் மாடுலஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டு கம்ப்ரசிபிலிட்டி, ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர், கரெக்டா? ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of compressive stress to volumetric strain. ஸ்ட்ரெயின்னா என்ன? சேஞ்ச் இன் லெங்க் பை ஒரிஜினல் லெங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிம்பிள் ஸ்ட்ரெயின். இங்க வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஒரு நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுவோம், எதுக்காகனா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் கம்மியாகும், கரெக்டா? அண்ட் வைஸ் வர்சா. The negative sign indicates the final volume is lesser than the இனிஷியல் வால்யூம் அப்படிங்கிறதுக்காக
பட் இட் இஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா என்ன? லோட் பர் யூனிட் வால்யூம், அதுதான் ப்ரெஷர்னு எடுக்க போறோம். லோட் பர் யூனிட் ஏரியா, சாரி, ரைட். ஸோ அப்போ ப்ரெஷர், சேஞ்ச் இன் ப்ரெஷர், ஸோ எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, ரைட், அதுக்கு எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு வந்து பல்க் மாடல். ஸோ ரேஷியோ ஆஃப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். So the negative sign indicates the volume decreases as the pressure increases. சரியா? ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து ப்ரெஷர், கீழே வந்து நோ யூனிட். ஏன்னா சேஞ்ச் இன் வால்யூமே ஒரிஜினல் வால்யூம், அப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் வரும். சரியா? இதோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன், சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா, ரைட், இந்த இமேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா வந்து நீ ஒரு பேப்பர்ல வந்து ஒரு சின்ன பின்னை வச்சுட்டு அந்த பேப்பரை மெதுவா எடுத்தீங்கன்னா வாட்டர் கேன், அந்த பின் கேன் ஃப்ளோட் ஆன் தி வாட்டர். இதுவே நீங்க அந்த பின்ல கை வச்சாலோ இல்ல பின்னுக்கு பக்கத்துல கொண்டு கை வச்சாலோ போதும், ரைட், என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த பின் வந்து உள்ள மூழ்கிடும். காரணம் என்ன அப்படின்னா, there is a thin member, right, due to the surface tension. என்ன டீப்பா போகும், ஒரு thin member மாதிரி ஆக்ட் ஆகும் due to the pressure difference or material difference. இந்த thin member பியர்ஸ் பண்ணிட்டு உள்ள போறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கற வரைக்கும் சின்ன சின்ன திங்ஸ் வந்து ஃப்ளோட் தான். கிளியரா? ஸோ as you can see in the experiment, you can clearly see, கிளியரா, அந்த மெட்டீரியல் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன். So the phenomenon of surface tension arises due to two kind of intermolecular forces. One is cohesion and the other one is adhesive force. So இந்த cohesion அப்படின்னா என்ன? Co அப்படிங்கிறது same material அப்படிங்கிறத indicate பண்ணும். So same. So the force of attraction between the molecule of same liquid or same type is called as cohesion. So surface tensionக்கு முக்கியமான காரணம் cohesion between the particles at the free surface. ரைட். அட்ஹெஷன் அப்படின்னா என்னன்னா அட்ராக்ஷன் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ், ரைட், டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி. கிளியரா? ஸோ இட் இஸ் அன் அட்ஹெஷன் விச் இஸ் தி அட்ராக்ஷன் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ். கிளியரா? இதான் கோஹெஷன் அண்ட் அட்ஹெஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டீரியல் எடுத்துப்போம். இங்க நம்ம வந்து அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை டீப்பா இது பண்ணிடலாம். ஸோ இந்த ஏ அப்படிங்கிற மெட்டீரியல் எடுத்தோம்னா சுத்தி எல்லா இடத்துலயுமே வாட்டர். சரியா? தண்ணிக்குள்ள லிக்விடுக்குள்ள மூழ்கி இருக்கு. இங்க என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதே ஃபோர்ஸ் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கும். இட் இஸ் அட் ஈக்லிபிரியம். பிக்கும் அதே கண்டிஷன் தான். பட் சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஆர்க், ரைட், இந்த ஆர்க்ல பார்த்தோம்னா இந்த ஆர்க் சுத்தி இங்க இருக்கிறது எல்லாமே வாட்டர். ஸோ இங்க இருக்கிறது என்ன? அப்போ கோஹெசிவ் ஃபோர்ஸ். கரெக்டா? ஏன்னா லைட் மெட்டீரியல். பட் இந்த சர்ஃபேஸ் மேல இருக்கிறது என்ன? ஏர். ஸோ இந்த இடத்துக்கு வர்றது அட்ஹெசிவ் ஃபோர்ஸ். So there is a force difference between this member and this member, right? அதே தான் இந்த டியும். எக்ஸாக்டா செமி சர்க்கிள் எடுத்திருக்கோம். கிளியரா? இந்த இடம் ஃபுல்லா இருக்கிறது கோஹெசிவ் ஃபோர்ஸ், இந்த இடத்துல இருக்கிறது அட்ஹெசிவ் ஃபோர்ஸ். So there is a difference in force. ஒரு சின்ன கஞ்சிதால் பேப்பர் எடுத்துக்கீங்களா, ஒரு சாக்லேட் கவரே எடுத்துட்டு நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பிடிங்க, அது கொஞ்சம் ரிஜிடா இருந்த மாதிரி இருக்கும், யாரையும் ஈஸியா உள்ள விடாது. காரணம் என்னன்னா இட் இஸ் பீங் ஸ்ட்ரெச் இல்ல. The same way, இப்போ நான் இந்த இடத்துல இருக்க லிக்விட் மெம்பரைன் வந்து இட் இஸ் பீங் ஸ்ட்ரெச்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஏன்னா இந்த ஃபோர்ஸுக்கும் அளவு வித்தியாசம். இது கோஹெசிவ் ஃபோர்ஸ், இது அட்ஹெசிவ் ஃபோர்ஸ். டியூ டு தி டிஃபரன்ஸ் இன் ஃபோர்ஸ் தேர் வில் பி அ ஸ்ட்ரெச்டு மெம்பரைன் மாதிரி அது ஆக்ட் ஆகும்போது ஈஸியா அந்த இடத்துல நம்ம மூழ்க முடியாது. நம்ம ஈஸியா மூழ்கிடும். ஏன்னா நம்மளோட வெயிட்னால சின்ன சின்ன மெம்பர். ஸோ தேர் இஸ் அ ஸ்லைட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிங். ஸோ அது ஒரு தின் மெம்பரா ஆக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை 3 பேருக்கு நம்ம டெரைவ் பண்ணுவோம்: வாட்டர் டிராப்லெட், லிக்விட் ஜெட் அண்ட் ஏர் பபிள். ரைட். இந்த ஆர்டருக்கு காரணம் என்னன்னா ஃபார்முலா ஈஸியா இருக்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் டிராப்லெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லெட் மீ கன்சிடர் அ வாட்டர் டிராப்லெட். இங்க ஃபுல்லாவே வாட்டர், இது ஏர். கரெக்டா? ஸோ இந்த மெம்பரைன் வந்து எப்படி இருக்கும்? இந்த மெம்பரைன் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்னால இந்த இடத்துல அட்ஹெஷன் நடக்கும். ஸோ இந்த அட்ஹெஷன்னால தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் ப்ரெஷர். ஸோ அவுட் சைட் ப்ரெஷரை P0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்சைட் ப்ரெஷர் PI. ஸோ இந்த இன்சைட் ப்ரெஷர் வந்து அவுட் சைட் ப்ரெஷரை விட கொஞ்சம் எக்ஸஸா இருக்கும். காரணம் என்ன? இந்த அவுட் சைட் ப்ரெஷர் இதை அழுத்துது. ரைட். திஸ் இஸ் டியூ டு தி அவுட் சைட் ப்ரெஷர். ப்ரெஷர் இன்டு ஏரியா ஃபோர்ஸ் தானே. இது போக சர்ஃபேஸ் டென்ஷன்னாலே ஒரு சின்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி அட்ஹெஷன். கிளியரா? ஸோ தேர் இஸ் அ force that is acting along the surface which is due to the surface tension. Sigma எடுப்பாங்க. ஸ்ட்ரெஸ் கிடையாது, சர்ஃபேஸ் டென்ஷன், நியூட்டன் per மீட்டர்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், லோட் பர் யூனிட் லெங்க்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்போ என்னோட நெட் ப்ரெஷர் வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் பிளஸ் தி அவுட் சைட் ப்ரெஷர், இதுதான் வந்து எனக்கு இப்போ இந்த ப்ரெஷருக்கு காரணம். ஈவன் நீங்க அந்த ஒரு ஏர் பபிள் பர்ஸ்ட் ஆகும்போது நம்ம மூஞ்சில தண்ணி ஸ்பிளாஷ் ஆகுது இல்ல, ரைட், அதுக்கு காரணம் என்னன்னா உள்ள வந்து ஆக்சுவலா ப்ரெஷர் அதிகமா இருக்கும், அதனாலதான் தண்ணி தெரிக்குது. ப்ரெஷரே இல்லைன்னா எப்படி அவ்வளோ ஒரு ஸோ ஒரு சின்ன பிளாஸ்ட் தான் அது, ஒரு பெரிய நியூக்ளியர் பிளாஸ்ட் கிடையாது, ஒரு சின்ன பிளாஸ்ட். அந்த பிளாஸ்ட்னால நமக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகுது வாட்டர், கிளியரா? ஸோ அது ஏர் பபிளுக்கு வாட்டர் டிராப்லெட் வந்து சின்னதா பர்ஸ்ட் ஆகும், அகைன் டியூ டு தி எக்ஸஸ் ப்ரெஷர். அப்ப என்னோட ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் இன்டு ஏரியா அப்படின்னு எடுக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டிங். ஸோ இங்க வந்து ப்ரெஷர் இன்டு ஏரியா, சாரி, ப்ரெஷர் இன்டு ஏரியா என்னோட ப்ரெஷர் ஃபோர்ஸ். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து சிக்மா இன்டு பைடி. ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு வாட்டர் டிராப்லெட், இதான் என்னோட கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறேனே, ரைட், ஹெமிஸ்பியர் இப்படி இருக்கு, ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு, இது ஃபுல்லா என்னோட ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது இன்சைடு இது. ஸோ வெளியே இதுக்கு ஈக்குவலண்டா. ஸோ இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா எவ்வளவு வரும்? பை ஆர் ஸ்கொயர், கரெக்டா? பை ஆர் ஸ்கொயர் இல்லைன்னா பை பை 4 டி ஸ்கொயர், இது என்னோட ஏரியா. இது போக எனக்கு என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லா, ஏன்னா ஒன்லி அட் தி லிக்விட் வாட்டர் ஏர் லிக்விட் ஏர் இன்டர்ஃபேஸ்ல மட்டும்தான் எனக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும், கரெக்டா? இட் லாக் ஒன்லி ஆன் தி அவுட்டர் பெரிஃபரி. ஸோ அந்த அவுட்டர் பெரிஃபரியில மட்டும் இருக்கும். தட்ஸ் வை திஸ் இஸ் யா சர்க்கம்ஃபரன்ஸ் 2 பை ஆர் பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? அகைன் பாருங்க, இது 1 டைமென்ஷனல். ஸோ அப்போ எனக்கு வந்து இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கும்போது இங்க பி இன்டூ பை பை 4 டி ஸ்கொயர்னு வருது, கரெக்டா? ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஆர் பை பை 4 டி ஸ்கொயர். ஸோ ப்ரெஷர் இன்டூ ஏரியா பை பை 4 டி ஸ்கொயர், வேர் டி இஸ் தி டயாமீட்டர் ஆஃப் யோர் வாட்டர் டிராப்லெட், கிளியரா? டயாமீட்டர் ஆஃப் யோர் வாட்டர் டிராப்லெட். அப்ப எனக்கு ரெண்டே ஈக்குவேட் பண்ணும் அப்படின்னா ப்ரெஷர் பி இன்டூ பை பை 4 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ பை டி. அப்ப என்னோட ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு, இது இன்சைட் ப்ரெஷர், உள்ள இருக்கிற மொத்த ப்ரெஷரும் இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவேட் பண்றோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 4 சிக்மா பை டி. திஸ் இஸ் மை எக்ஸஸ் ப்ரெஷர் டெக்னிக்கலி, ரைட்? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா அகைன் நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன, ஆல்ரெடி வெளியே இருக்க ப்ரெஷர், வெளியே ஒரு ப்ரெஷர் இருக்கு இந்த டிராப்லெட்டுக்கு, வெளியே ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் பி அவுட் சைட் ப்ரெஷர், அதுக்கு ஈக்குவலண்டா பி அவுட் சைடு இங்க உள்ள இருக்கும், ரைட்? இது போக எக்ஸஸ் ப்ரெஷர் தான் எனக்கு என்ன, டோட்டல் இன்சைட் ப்ரெஷர். இந்த எக்ஸஸ் ப்ரெஷருக்கு காரணம் யாரு? சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அந்த அஞ்சாவது ஆள், வீரம் படத்துல கேட்பாங்களே யாருடா அந்த அஞ்சாவது ஆளுன்னு கேட்கும்போது யாருக்கும் அஞ்சாத ஆளுன்னு அப்படின்னு ரைமிங்கா ஒரு டைலாக் வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த எக்ஸஸ் ப்ரெஷருக்கான காரணம் யாரு அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ திஸ் ப்ரெஷர் இஸ் மை எக்ஸஸ் ப்ரெஷர். ஸோ என்னோட எக்ஸஸ் ப்ரெஷரை சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்றோம். ஸோ என்னோட எக்ஸஸ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். ஸோ பி ஈக்குவல் டு 4 சிக்மா பை டி, ரைட்? ஸோ 4 சிக்மா பை டி. அகைன் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கோம், பை பை கட் ஆயிரும், ஒரு டி கட் ஆயிரும். ஸோ மை பி இஸ் ஈக்குவல் டு 4 சிக்மா பை டி. ஸோ பி ஈக்குவல் டு 4 சிக்மா பை டி. ஸோ வாட்டர் டிராப்லெட். ஸோ அப்போ லிக்விட் ஜெட்டை ஃபர்ஸ்ட் எடுப்போம், கேஸ் 1. நீங்க அந்த ஆர்டர்ல படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் இங்க வாட்டர் டிராப்லெட் நான் ஃபர்ஸ்ட் போட்டு வச்சிருந்தனால முடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ஒன் சோப் பபிள். சோப் பபிள்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இட் இஸ் அ ஹாலோ திங். இன்சைடு என்ன இருக்கும்னா காலியா இருக்கும், கரெக்டா? இங்கேயும் ஏர் தான் இருக்கும், இங்கேயும் ஏரு, இங்கேயும் ஏர். அப்போ இந்த அவுட்டர் பெரிஃபெரியிலையும் சிக்மா ஆக்ட் ஆகும், இன்னர் பெரிஃபெரியிலையும் சிக்மா ஆக்ட் ஆகும், கரெக்டா? உள் பக்கமாவும் சிக்மா, வெளி பக்கமாவும் சிக்மா. அப்போ ரெண்டு டபுள் டைம்ஸ், ரைட்? ரெண்டு பேரா மாறிடுவாங்க, ரைட்? பியூஷன் மாறி. அப்ப எனக்கு இப்ப என்ன இருக்கும், என்னோட ப்ரெஷர் ஈக்குவேட் பண்ணும்போது பி இன்டூ பை பை 4 ஆர் டி ஸ்கொயர், இது என்னோட எக்ஸஸ் ப்ரெஷர்னால இருக்கிற ஃபோர்ஸ், இதுவும் என்னோட சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா பி ஈக்குவல் டு 8 சிக்மா பை டின்னு வரும். நான் ஏன் லிக்விட் ஜெட்டை ஃபர்ஸ்ட் போடலான்னு பண்ணேன்னா ஃபார்முலா நீங்க சீக்வன்ஸா ஞாபகம் வச்சுக்கலாம். 2 சிக்மா பை டி, 4 sigma by D, 8 sigma by D. Liquid jet, droplet, bubble. ஸோ அதுக்காக தான் அது ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க அந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேஸ் 3 லிக்விட் ஜெட். ஒரு லிக்விட் ஜெட் அப்படிங்கும் போது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப், சரியா? இப்படி ஒரு லிக்விட் ஜெட் இருக்கும். ஸோ இந்த லிக்விட் ஜெட்ல நான் கிராஸ் செக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். இது லென்த் ஆஃப் தி லிக்விட் ஜெட், இது டயாமீட்டர். ஒரு ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். இதுல தான் என்னோட ப்ரெஷர் இன்டு ஏரியா, இன்சைட் ப்ரெஷர் இன்டு ஏரியா டோட்டல். இது எக்ஸஸ் ப்ரெஷர் மட்டும். என்னோட சர்ஃபேஸ் டென்ஷன் அலாங் த லென்த் ஆக்ட் ஆகும், ரெண்டு வாட்டி ஆக்ட் ஆகும், கரெக்டா? ரெண்டு சைட்லையும்.
So P into L into D, this is the area. This should be equal to my surface tension force, which is sigma into 2L, 2 times the length. So L cut ஆயிரும். Sigma equal to PD by 2 or P equal to sigma by 2 sigma by D. P equal to 2 sigma by D Newton per meter square or mm square depends upon இந்த Dயும் இதுவும் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு. கிளியரா? ஸோ இதுதான் வந்து எனக்கு லிக்விட் ஜெட்னால இருக்கிறது. அகைன் நான் சொன்ன மாதிரி பாருங்க இங்க 2 சிக்மா இருக்கு. கிளியரா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேபிலாரிட்டி. இந்த கேபிலாரிட்டி அப்படின்னா என்னன்னா the phenomena of liquid rise or lowering of liquid in a small tube. அகைன் இதுக்கு காரணமும் அடேஷனும் கோவேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம், நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பிடிக்காத ஒருத்தர் கூட உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படா எஸ்கேப் ஆகலாம்னு இருக்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் வந்து கூடும்போது என்ன பண்ணுவோம், முக்கியமான வேலையை கூப்பிடுறோம், இந்த வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம்ல. நார்மலா போன்ல இருக்கும்போது கஸ்டமர் கால் தான், எப்படா இந்த காலை கட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம். கஸ்டமர் கால் தான் வெயிட்டிங்ல வரும். பட் அந்த நபர்கிட்ட முக்கியமான கால் ஒன்று வருதுன்னு கட் பண்ணி நீங்க எஸ்கேப் ஆன மாதிரி இருக்கா? நான் அப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ரீசன். அப்போ கோஹெஷன் அப்படிங்கிறது லைக் மெட்டீரியலுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ், அட்ஹெஷன் அப்படிங்கிறது அன்லைக் மெட்டீரியலுக்கு இடையில இருக்கிற ஃபோர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு லைக் மெட்டீரியல் தான், பட் எனக்கு வந்து என்னோட கூட்டத்தை விட இன்னொரு கூட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில தமிழ்நாட்டில் இருந்துட்டு மும்பைக்கு சப்போர்ட் பண்றது, தப்பா ரைட்டா நான் உள்ள வர போறது இல்லை. பட் இப்போ நான்லாம் வந்து ஏன் சிஎஸ்கே சப்போர்ட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தோனிக்காகனா இல்லை. தோனியை ஏன் பிடிக்கும்னா சிஎஸ்கேல ஆடுறதுனால பிடிக்கும். ரைட், பீங் இன் தமிழ்நாடுங்கிறனால எனக்கு சென்னையை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். சில பேருக்கு வந்து ரோஹித் சர்மா, சச்சின்னால மும்பையை பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க. ரைட். அப்போ அட்ஹெஷன் அப்படிங்கிறது இங்க இருந்துட்டு மும்பையை பிடிக்கிறது. சென்னையில தான் இருப்போம், சென்னை மேட்ச் பார்க்க மாட்டோம், மும்பை மேட்ச்க்காக டிக்கெட் வாங்கி போய் பார்த்துட்டு வருவோம். கிளியரா? இது வந்து அட்ஹெஷன். கோஹெஷன் அப்படிங்கிறது சென்னை அப்படிங்கறனால சென்னையை சப்போர்ட் பண்றது. இப்ப எனக்கு வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அது வந்து இப்ப என்னோட கூட்டத்துல தான் இருக்கு. பர்டிகுலரா எங்க குரூப்போட நேம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் வரும்போது ஐபிஎல் பரிதாபங்கள்னு மாறிடும். அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் மாமா மச்சான்லாம் கிடையாது, சண்டை தான். காரணம் என்ன? அந்த சீசன். ஸோ அது வரைக்கும் கூட்டத்துல தான் இருப்போம். ஒரு கிளாஸ் ராட், ஒரு வாட்டருக்குள்ள நான் ஒரு கிளாஸ் ராடை வைக்கும் போது சப்போஸ் வாட்டருக்கும் இடையில இருக்க ஃபோர்ஸை விட வாட்டருக்கும் கிளாஸுக்கு இடையில இருக்க அட்ராக்ஷன் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? இங்க கழட்டி விட்டுட்டு அங்க எப்படா போடலான்னு எதிர்பார்க்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல தேர் வில் பி அ ரைஸ் இன் தி லிக்விட் லெவல். இதே வந்து எனக்கு வந்து அங்க போவேன்னா நான் விட்டுட்டு போக மாட்டேன், அங்க போனா எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமாளி படத்துல எப்படி ஜெயம் ரவி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாரோ, கடைசி போனப்புறம் நடந்த கதைகள் வேற. பட் போக மாட்டேன்னு சொன்ன மாதிரி தேர் வில் பி அட்டாச் கோஹெஷன் ஹையரா இருக்கும். இந்த இடத்துல கோஹெஷன் ஹையர். அப்ப என்ன ஆகும்? இந்த லெவல் வந்து இங்க இருக்கிற ப்ரெஷர்னால இந்த அளவுக்கு ஆக்சுவலா வரணும். ரைட், வாட்டர் லெவல் அப்பதான் சேமா இருக்கும் டியூ டு தி எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ப்ரெஷர். இதுவுமே ஓப்பன் டு ஏர் ப்ரெஷர் தான், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். பட் அந்த லெவலுக்கே ஏறாது. ஸோ திஸ் இஸ் கேபிலரி ஃபால். இது வந்து இப்போ எப்பாடா தப்பிச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி மேல தேவைக்கு அளவமா மேல ஏறி எப்படியாவது என்ன காப்பாத்துடா அப்படின்னு ஏறுற மாதிரி தேர் இஸ் அ கேபிலரி ரைஸ். இதுதான் கேபிலாரிட்டி. ஸோ ஃபினாமினா ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் இன் வாட் லிக்விட் லெவல் இன் அ ஸ்மால் டியூப். ரைட், இது ஒரு ஸ்மால் டியூப்ல தான் இருக்குமே தவிர ரொம்ப லார்ஜ்ல அவ்வளோ இதுதான் நமக்கு கிளியரா தெரியாது. ஸோ ஃபார்முலாங்கிறது அகெயின் வீல் இன்வால்வ் சிக்மா விச் இஸ் யுவர் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ சிக்மா உள்ள கொண்டு வரும்போது ஃபார்முலா வந்து 4 சிக்மா பை ரோ ஜிடி இன்டூ காஸ் தீட்டா. இதான் ஃபார்முலா. நான் ஃபார்முலா டெரிவேஷனுக்குள்ள போல டைரக்டா ஹெச்சுக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் வாட்டர் தீட்டா 0 டிகிரி, ஃபார் மெர்குரி வித் கிளாஸ் தீட்டா ஜென்ரலா 135 எடுப்பாங்க, 140 இங்க கொடுத்துருந்தாங்க. பட் 4 சிக்மா பை ரோ ஜிடி இஸ் வென் தீட்டா ஈக்குவல் டு 0, காஸ் 0 1 தானே. கிளியரா? இதுதான் வந்து கேபிலாரிட்டி. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? கேபிலாரிட்டி, cohesion என்ன, adhesion என்ன, different type of fluid. Then we have also seen about the surface tension, அது water liquid jet, water droplet, water bubble க்கு பார்த்துருக்கோம்.